எதையுமே பிரச்சனையாக எடுத்துக்கிட்டால் பைத்தியம் பிடிச்சிடும். பிரச்சனை தான் வருமே, பிரச்சனை இல்லாமல் என்ன வாழ்க்கை? பிரச்சனை இருந்தால் தானே பிறந்த உடனே அழ வேண்டி இருக்குல்ல, அது ஒரு பிரச்சனை தானே. மூச்சு விடுறதுக்கே வழி இல்லை, மூச்சு முட்டை அழுதால் தான் நமக்கு பிழைக்கவே முடியும். முதல்ல எழுந்த உடனே பிறந்த உடனே அதான் சத்தம் போட்டு ஓன்னு எழுந்து அழுதால் தான் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. அதானே வாழ்க்கையே. இது தெரியாமல் சில ஆட்கள் வந்து என்னவோ இவங்களுக்கு தான் வந்த மாதிரி பிரச்சனையை பெருசாக்கிட்டு போகிறாங்க. ஒரு பிரச்சனையை திரும்ப திரும்ப சிந்திக்கும் போது மூளையில் நிறையா கெமிக்கல் சேஞ்சஸ் வருது. அங்கே சில கெமிக்கல் மீடியேட்டர்ஸ், அதாவது பேலன்சிங்காக 2-3 கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் இருக்கணும். டோப்பமைன், செரோட்டோனின், அந்த மாதிரி சில கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் இருக்குது. அது அந்த லெவல் படி கரெக்டாக இருந்தால் தான் மூளை ஒழுங்கான வேலை செய்யும். அது ஒன்று குறையா ஒன்று கூட போச்சுன்னா குண்டக்க மண்டக்கா வேலை செய்யும். அதான் பைத்தியம் பிடிச்சா அதான் குண்டக்க மண்டக்கா தான். இதிலே மேஜர் சைக்காட்ரிக் இல்னஸ் இருக்குது. இது வந்து அந்த மூளையினுடைய பேசிக் ஃபங்க்ஷனே மாறிடும். பேசிக்காக அது என்ன செய்யணுமோ அது செய்யாது, அந்த ஹையர் ஃபங்க்ஷன் போயிடும். இப்போ ஒரு இடத்துல ஒரு இது காரியத்தை செய்யக்கூடாதுங்கிறதுலாம் ஹையர் ஃபங்க்ஷன். மூளையில் ஒரு கண்ட்ரோல், இன்ஹிபிஷன் இருக்கும். இது செய்யக்கூடாது, எந்த இடத்துல செய்யக்கூடாது. இப்போ நடு ரோட்டில் நிற்கிறோம், அங்கே ஒன்று கிடைக்கலாமா? கூடாதுங்கிறது மூளைக்கு தெரியும். மூளையில் ஃப்ராண்டில் லோ பண்ணியிருக்கு, அது கண்ட்ரோல் பண்ணிவிடும். இடம் சரியில்லை, இங்கே அதை பண்ணக்கூடாது, அங்கே போ, மறைவுக்கு போன்னு சொல்லும், கமாண்ட் கொடுக்கும். ஆனால் அதெல்லாம் போயிடும், தண்ணி அடித்தவனுக்கும் போயிடும். அந்த ஹையர் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதை அதை கண்ட்ரோல் பண்ணுறக்கூடியது லிஃப்ட் ஆயிரும். ஆனால் தண்ணி போட்டு வந்தவொடனே முதலாளிட்டு ரொம்ப பவ்யமாக முதலாளின்னு இருப்பான். தண்ணி போட்டு இங்கே வந்தோடனே போய்யா அவன் வேலையை பார்த்துட்டு. ஏன்னா அந்த இன்ஹிபிஷன் போயிடுது, முதல்ல மூளையை கெடுக்குது. அதான் அது தண்ணி போட்டு, அதாவது சாராயத்தை போட்டு காசு கொடுத்து வாங்கி மூளையை கெடுக்கிறான், முதல் வேலை. இது இந்த கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள உள்ள கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் மாறனால வருது. இது ஜெனட்டிக்கலாகவும் வரலாம், சில மரபு கூறுபடியும் வரலாம். அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி சைக்காட்ரி ப்ராப்ளம் இருந்தால் பொண்ணுக்கு வரலாம். அதனால் நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது பொண்ணுக்கு அம்மாவையும் கொஞ்சம் விசாரிச்சுக்கணும். அந்த மாதிரி எப்படி கல்யாணம் பண்ண உடனே எதாவது பிரச்சனைகள் இருந்ததா, மனதளவில் எதாவது பிரச்சனையாகி ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்களா, அந்த மாதிரி இருக்கான்னு கேட்குறதுக்கு பதிலாக தான் இப்படி கேட்குறோம். மனதளவில் ஏதாவது மனநோய்கள் எதாவது இருந்ததான்ட்டு. அது சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வந்து நிறையா ஜெனட்டிக் கரெக்ட், மேஜர் சைக்காட்ரிக் இல்னஸ். மைனர் சைக்காட்ரிக் இல்னஸ் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி. சிலர் டென்ஸாகவே இருப்பாங்க, நீ மூஞ்சி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கவுன்சிலிங், அவங்க மனசுக்குள்ளே நிறைய இதையே போட்டு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கனால அந்த சின்ன மீடியேட்டர்ஸ், சின்ன சேஞ்சஸ் வருது. அதை கவுன்சிலிங் கொடுக்கும்போது கொஞ்சம் அவங்க மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும்போது சரியாயிடும். இப்போ எங்களுக்கெல்லாம் ஏன் கிறுக்கு பிடிக்கலன்னா, நாங்கள் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கோம், பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கோம், பாட்டு பாடிக்கிட்டே இருக்கோம். இது வந்து அந்த உள்ளுக்குள்ளே உள்ள அந்த கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் எல்லாம் சரி பண்ணிடும். அதனால் நமக்கு பிடிச்ச காரியங்களை செய்யும்போது அந்த மீடியேட்டர்ஸ் வேறு மாதிரி இருக்கும், பிடிக்காத காரியங்கள் நடக்கும்போது அதனுடைய மீடியேட்டர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பிடிச்ச காரியங்களை நிறைய செய்யுங்க, பிடிக்காத காரியங்களை கொஞ்சம் விட்டு விலகிருங்க, அவ்வளோதான். அப்படி இருந்தாலே இந்த சின்ன மன பிரச்சனைகள் வராது. இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். ஜெனட்டிக்கலாகவும் வரலாம், அந்த மரபு கூறுபடியும் வரலாம். அதனால் அவங்க அம்மாவுக்கு இருந்தால் பாட்டிக்கு இருந்தால் அப்படின்னா வரலாம், பெரிய சைக்காட்ரிக் இல்னஸ் வரலாம், அதுவும் இருக்குது. அப்புறம் சூழ்நிலைகள் நிறைய மாற்றங்களை கொண்டு வருது. சூழ்நிலைகளை சரி பண்ணிட்டா அதுவும் சரியாயிடும்.